வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள். பாரதியார் கவிதைகள். கண்ணன் பாட்டு. கண்ணன் என் தோழன். பொன்னவிர் மேனி சுபத்திரை மாதை புறங்கொண்டு போவதற்கே இனி என்ன வழி என்று கேட்கில் உபாயம் இருகணத்தே உரைப்பான். அந்த கண்ணன் வில்லாளர் தலைவனை கொன்றிட காணும் வழியொன்றில்லேன். வந்திங்குன்னை அடைந்தனன் என்னில் உபாயம் ஒரு கணத்தே உரைப்பான். கானகத்தே சுற்றும் நாளிலும் நெஞ்சில் கலக்கமிழாது செய்வான். பெரும் சேனை தலை நின்று போர் செய்யும் போதினில் தேர் நடத்தி கொடுப்பான். என்றன் ஊனை வருத்திடும் நோய் வரும் போதினில் உற்ற மருந்து சொல்வான். நெஞ்சம் ஈனக் கவலைகள் எய்திடும் போதில் இதம் சொல்லி மாற்றிடுவான். பிழைக்கும் வழி சொல்ல வேண்டும் என்றால் ஒரு பேச்சினிலே சொல்லுவான். உழைக்கும் வழி வினையாளும் வழிப்பயன் உண்ணும் வழி உரைப்பான். அழைக்கும் பொழுதினில் போக்கு சொல்லாமல் அரை நொடிக்குள் வருவான். மலைக்கு குடை பசி நேரத்து உணவென்றன் வாழ்வினுக்கு எங்கள் கண்ணன். கேட்ட பொழுதில் பொருள் கொடுப்பான் சொல்லும் கேலி பொறுத்திடுவான். என்னை ஆட்டங்கள் காட்டியும் பாட்டுக்கள் பாடியும் ஆறுதல் செய்திடுவான். என்றன் நாட்டத்தில் கொண்ட குறிப்பினை இஃதென்று நான் சொல்லும் முன் உணர்வான். அன்பர் கூட்டத்திலே இந்த கண்ணனைப் போல் அன்பு கொண்டவர் வேறுளரோ? உள்ளத்திலே கருவம் கொண்ட போதினில் ஓங்கி அடித்திடுவான். நெஞ்சில் கள்ளத்தை கொண்டொரு வார்த்தை சொன்னால் அங்கு காரி உமிழ்ந்திடுவான். சிறு பள்ளத்திலே நெடுநாள் அழுகும் கெட்ட பாசியை ஏற்றிவிடும். பெரு வெள்ளத்தை போல் அருள் வார்த்தைகள் சொல்லி மெலிவு தவிர்த்து விடுவான். சின்ன குழந்தைகள் போல் விளையாடி சிரித்து கழித்திடுவான். நல்ல வண்ண மகளிர் வசப்படவே பல மாயங்கள் சூழ்ந்திடுவான். அவன் சொன்னபடி நடவாவிடில் மிக தொல்லை இழைத்திடுவான். கண்ணன் தன்னை இழந்துவிடில் ஐயகோ பின் சகத்தினில் வாழ்வதிலேன். ஸ்ரீமதி செல்லம்மாள் தொடர்வாள். நன்றி, வணக்கம்.